பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களிலே சமாதானத்தை, ஆவியின் கனியாகி சமாதானத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்துக்கு நேரா போகலாம். எரேமியா 33ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். அந்த 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்கிறத பார்க்கலாம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யார் யார் சுகத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ, யார் யார் குடும்பத்துல ஒரு தேவையில்லாத அந்த பலவீனம் எங்க குடும்பத்தை தாக்கி கொண்டிருக்கிறது என்று அந்த பலவீனம் நீங்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ, எத்தனை பேர் உங்களோடு பிறந்த உடன்பிறப்புகளுடைய சுகத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார், நான் அவர்களுக்கு, யாரு? கர்த்தரால மட்டும்தான் அவர்களுக்கு, நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன். அது மட்டுமல்ல, அவர்களை குணமாக்குவாராம், அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பாராம். இன்னைக்கு கர்த்தர் எந்த பிரச்சனைகளை பார்த்து நோயாளிகளை சிக்காய் நீங்க படுத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்க ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து நீங்க கதரும் போது கர்த்தர் உங்களை பார்த்து நிச்சயமாய் சொல்லுகிறார், நானே அவர்களுக்கு சௌக்கியத்தை கொடுப்பேன், ஆரோக்கியத்தை கொடுப்பேன். ஆண்டவர் அது மட்டும் இல்ல, சுகத்தை கொடுப்பாராம். அது மட்டும் இல்ல, நோய்களை எல்லாவற்றையும் அவர் குணமாக்குவாராம். அது மட்டும் அல்ல, அவர் பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். அப்ப ஏங்க கலங்குறீங்க? யார நினைச்சுங்க நீங்க கலங்குறீங்க? எந்த காரியங்கள்ல பயந்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க? இன்றைக்கு மெடிக்கல் ரிப்போர்ட், எனக்கு தெரியல, ஆண்டவர் என் இருதயத்துல காண்பிக்கிறார். எந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து பயந்துகிட்டு அழுது கொண்டிருக்கீங்களோ, யாருக்கும் தெரியாம வெளியே சொல்ல முடியாம நீங்க புலம்பிட்டு இருக்கீங்களா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவரே உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறவர், அவரே உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், அவரே உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர், அவரே உங்களுடைய இருதயத்தில் இப்பொழுதே சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அந்த கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் காரியங்களை மாற்றி சாட்சியா நிற்க செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, யார் யாருடைய ஆண்டவரே வியாதிகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்களோ, ஆண்டவரே எனக்கு இந்த தீராத வியாதி இருக்கு, தீராத நோய் இருக்குது, தீராத பலவீனம் இருக்குது, ஆண்டவரே யார் யார் எந்தெந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, ஆண்டவரே எந்தெந்த குடும்பத்தாருடைய வாழ்க்கைக்காக, தூர தேசத்தில் இருக்க பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறாங்களோ, இப்பொழுதே என் கர்த்தர் சௌக்கியத்தை, ஆரோக்கியத்தை, குணமாக்குகிற அந்த காரியத்தை செயலை நீ செய்வீராக இயேசுவின் நாமத்தினால. பரிபூரண சுகம் அவங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்வதாக ஆண்டவரே. நின்று சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. சமாதானம் உண்டாகட்டும், பரிபூர்ண சமாதானம் உண்டாகட்டும். சமீபத்திற்கும் தூரத்திற்குமான தேவன் இப்பொழுது ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தூர தேசத்துல இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறேன், சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. விட்டு வந்த குடும்பத்துல சமாதானம் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரனை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய குடும்பத்துல சமாதானத்தை எழுதுகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. எந்த பிள்ளையுடைய குணத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ, இப்பொழுதே ஒரு பூரண சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, பரிபூர்ண சமாதானத்தை நீங்க கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க மட்டும் எங்க கூட இருந்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே மாறிடும் ஆண்டவரே. அப்பா, ஒண்ணும் இல்லாதது கூட இருக்கிறதா நீங்க மாற்றி கொடுக்கிற தேவன். இப்பொழுதே என்னோடு இணைந்து எத்தனை பேர் உம்முடைய வரவுக்காய், உம்முடைய செயலுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ, கர்த்தர் அப்படியே செயல்படுவீராக. நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.